everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஆப்டிடியூட் ட்ரைனிங்கோட செகண்ட் மாடியூல் நம்பர் சீரிஸ். அதோட பார்ட் 7 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 6 வீடியோஸ் வந்து நம்பர் சீரிஸ் ரிலேட்டடா பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கா நம்பர் சீரிஸ், அதுவும் நம்பர் சீரிஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேள்வி எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. நம்பர் சீரிஸ்ல பாக்குறதுக்கு எக்கச்சக்கமான சிஸ்டம் இருக்கு. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புது வகையான சிஸ்டம்ஸோட தான் வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாமா? இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8, 9, 13, 22, 36 and 63. ஸோ இதில் மிஸ்ஸிங் நம்பர் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ராங் நம்பர் இன் த கிவன் நம்பர் சீரீஸ். நான் இன்னொரு சொல்கிறேன், ஃபைண்ட் த ராங் நம்பர் இன் த கிவன் நம்பர் சீரீஸ். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இங்கே வந்து பாருங்க, எல்லா நம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. 8, 9, 13, 22 and 36, 63 இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு வேற ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 8க்கும் 9க்கும் 8 and 9 இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, 1 இருக்கு. அதே மாதிரி 9க்கும் 13க்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, 4. ரைட். 13க்கும் 22க்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு யோசிச்சு சொல்லுங்க, 9. 22க்கும் 36க்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ், இட்ஸ் 14. ரைட். ஸோ அடுத்து 36க்கும் 63க்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, 27. ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தோன்னா 1, 4, 9, 15, 27. ஸோ டிஃப்ரென்ஸ் இப்படி இருக்குது. இதுலேருந்து நம்ம எப்படி ராங் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் லுக் அவுட். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1 இருக்குது. அடுத்த டிஃப்ரென்ஸ் பாருங்க 4. அடுத்த டிஃப்ரென்ஸ் பாருங்க 9. இந்த 3 நம்பர் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதா? எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர். ரைட். இப்போ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. அப்போ அடுத்து நமக்கு என்ன வந்திருக்கணும், 4 ஸ்கொயர் அப்படின்னு இருந்திருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர்னு இருந்திருக்கணும். Just watch. 8 plus 1 square is nothing but 1. It gives 9. Right. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 plus 2 square, இது வந்து 4. 9 plus 4, 13. Right. So 13 plus 3 square, இது வந்து 9. So 13 plus 9 வந்து பார்த்தீங்கன்னா 22. அடுத்து வந்து பாருங்க 22 plus 4 square. 4 squareனா இங்க என்ன வரணும், நமக்கு 16 வரணும். ஸோ 22 plus 16னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கணும், இங்க 38 அப்படின்னு கிடைச்சிருக்கணும். ஸோ ஆனால் நமக்கு என்ன நம்பர் இருக்கு, 36 இருக்கு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச சிஸ்டம் படி தான் ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, ஸோ இப்போ நம்ம அடுத்த நம்பரோடையும் செக் பண்ணாதான் நம்மளால இதை வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். இப்போ இதை வச்சு செக் பண்ணுங்க. 38 plus 5 square, அதாவது 25. 38 plus 25 நமக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கணும், 63ன்னு கிடைச்சிருக்கணும். செக் பண்ணி பாருங்க. 38 plus 25 63 ஆன? Yes, it is. So the wrong number is 38. The system behind the number series is square of the numbers. Square of the numbers. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த சிஸ்டம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லைல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. The second example is 3, 4, 10, 33. What is the next number? 685. Actually வந்து பாருங்க, இந்த நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 இருக்கு, அடுத்து 4, அப்புறம் 10. ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 33ன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. அடுத்து 685ன்னு சடனாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நடுவில் என்ன நம்பர் சிஸ்டம் இருக்கும், யாருக்காவது ஏதாவது கெஸ் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்த உடனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்ன உடனே நம்ம என்ன செய்வோம், ஸோ இந்த சிஸ்டமுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் வந்து நம்ம டிஃபரன்ஸ் அப்படின்னு நினைப்போம். ஸோ இப்போ பாருங்களேன், 3, 4 ரெண்டுக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் 1, 4, 10 இது ரெண்டுக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் 6, 10, 33 இது ரெண்டுக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் 23. டிஃபரன்ஸை பாருங்க, 1, 6, 23. ஏதாவது க்ளூ கிடைக்குதா? நமக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த சீரீஸ்க்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் டிஃபரன்ஸ் கிடையாது. அதனால நமக்கு
க்ளூ கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால நம்ம உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு புது சிஸ்டம் கிடைக்குமா? இல்ல. இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போற சிஸ்டமே நியூ சிஸ்டம் தான். ஜஸ்ட் லுக் இட் அவுட். ஆக்சுவலி வந்து 3க்கும் 4க்கும் நடுவுல என்ன சிஸ்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க என்ன நம்பர் இருக்கு? 3. ஸோ 3 into 1 plus 1. ஸோ 3 into 1 3 plus 1னா 4. ஸோ 3 plus 1 4. ரைட்? இப்போ இங்க நமக்கு என்ன நம்பர் இருக்கு? 4 இருக்கு. ஸோ அடுத்த டேர்ம் போங்க. 4 into 2 plus 2. ஸோ 4 into 2 8. 8 plus 2 10. ஸோ next number is 10. அப்ப அடுத்த நம்பர் வாங்க என்னவா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். 10 into 3 plus 3. So 10 into 3 30 plus 3 means 33. So 33 is the next number. அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க பாப்போம். 33 into 4 plus 4 will be the next number. So 33 into 4 132. 132 plus 4 136. So 132 plus 4 means 136. So 136 is the missing number. So next series ஓடவே நம்ம next நம்பரோடையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 136 into 5 plus 5. So 136 into 5 means 680 plus 5 means 685. So 685 is the right answer. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னா 186. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் இந்த காம்ப்ளிகேட்டான சிஸ்டம் தான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி அந்த மாதிரி டஃப்பான எக்ஸாம்ஸ்ல தான் வரும். இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கிறது வந்து தப்பில்லையே, கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு பார்த்த அந்த சிஸ்டம்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்த அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஏன்னா ஆப்டிடியூட் பத்தி நம்ம நிறையவே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 சிஸ்டமும் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சிஸ்டமை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு குவிஸ் கொடுத்துருக்கேன். அந்த குவிஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் டேக் அ குவிஸ். இந்த குவிஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களா அந்த புது சிஸ்டம்ஸ் அதை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல டூலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்த சிஸ்டம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.